Daily. Taste the Daily. சமூக ஆர்வலர் ஜகபர் அலி உயிரிழந்த சம்பவத்தில் விபத்து என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது கொலை என்ற கோணத்தில் திசை திரும்பியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி. முன்னாள் அதிமுக கவுன்சிலரான இவர் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்த நிலையில் திருமயம் தாலுகாவில் தொடர்ந்து கனிமவள கொள்ளை அரங்கேறுவதாக புதுக்கோட்டை தாசில்தார், மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாருடன் பல கோடி ரூபாய்க்கு கனிமவள கொள்ளை நடந்திருப்பதாகவும் ஆதாரங்களை இணைத்து கடற்கொள்ளையர்களை வெளிச்சம் போட்டு காட்டியதுடன் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனால் அவர்கள் மூலம் அச்சுறுத்தல்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் தான் எடுத்த முடிவிலிருந்து அவர் பின்வாங்காமல் புகாரை வாபஸ் பெறாமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. திருமயம் தாலுகா வெங்களூரை சேர்ந்த ஜெகபர்லினா திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஆர்ஆர் குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். கடந்த 10ஆம் தேதி ஜகபர் அலி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் அடுத்த 7 நாட்களில் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி பள்ளி வாசலில் தொழுகையை முடித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிய ஜகபர் அலியின் மீது டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். புகார் கொடுத்த சில நாட்களிலேயே அவர் உயிரிழந்ததால் மர்மம் இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக போலீசாரின் விசாரணை துவங்கிய நிலையில் திடீர் திருப்பமாக வழக்கு கொலை என்ற கோணத்தில் திசை திரும்பியிருக்கிறது. சமூக ஆர்வலர் ஜகபர் அலி வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் ஆர்ஆர் குவாரியின் உரிமையாளர் ராசு, அவரது மகன் தினேஷ், முருகானந்தம், காசிநாதன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதில் ஆர்ஆர் கல்குவாரியின் மற்றொரு உரிமையாளர் ராமையா தலைமறைவானார். முன்னதாக ஜகபர் அலி கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத தாசில்தார் புவியரசன் இதுகுறித்து குற்றம் சாட்டப்பட்டவர்களின் காதிலேயே போட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஜகபர் அலி கொடுத்த புகாரால் ஆர்ஆர் கல்குவாரியின் உரிமையாளர் ராமையா, ராசு ஆகியோருக்கு அழுத்தம் அதிகரிக்க லோடு ஏற்றி அனுப்பிய கனிம வளத்தை மீண்டும் குவாரிக்கே கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கனிமவள கொள்ளை வழக்கிலிருந்து வெளியே வர முடியாது என்று நினைத்த ராமையா திட்டமிட்டு கொலை செய்திருப்பதாகவும், ராமையாவின் குவாரியில் ஜகபர் அலி கணக்கு வேலை செய்த போதுதான் அவர்களின் குற்றங்கள் தெரிய வந்து வழக்கு தொடுத்ததாகவும் அவரது மனைவி கூறினார். கொலை பண்ணிட்டு அவங்க அப்படியே மூடிட்டாங்க. இது கொலை தான், திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்க. ஆட்சியர்கிட்ட போய் அவங்க மனு கொடுத்துட்டு அவங்க வீடியோ பேசியிருக்காங்க. நான் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறேன், ஏன்னா நான் கொடுத்த கேஸ்லேருந்து அவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் அள்ளி கொண்டு திருப்பி மலையடிகளே கொட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 50,000 லோடு அள்ளி உடைச்சி புறம்போக்கு. நம்ம அரசுடைய இடம், அவங்களோட சொந்த இடம் கிடையாது. எதுவுமே சொந்தமானது கிடையாது. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.